நான் ஜாக்கி சேகர் கதைப்போம்பா சேனலுக்காக. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்யும்போது சொத்து விவரங்களை அதில் கொடுத்துருந்தார். அதில் கையிருப்பு பணமாக 10,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டினுடைய ஊடகம் எப்பயோ விலை போனது மட்டும் இல்லாமல் அவங்க திமுகவை பற்றி எதாவது பேசணும்னா அவங்க அல்வா சாப்பிட்ற மாதிரி அதுக்கு நிறைய பேமெண்ட் போயிட்டுருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் எந்த ஒரு கொள்கை கோட்பாடுகளே இல்லாத ஒரு நடிகர் உள்ளார வரும்பொழுது, அதாவது முழுக்க அவர் எழுந்துட்டார், வந்துட்டார், உக்காந்துட்டார், சாப்பிட்டாரு, சைக்கிள் போனார், வண்டி ஓட்டினார் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து செய்திகளை வர்ற அளவுக்கு வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே திமுகவுக்கு மாற்றாக வேறு எந்த கட்சி வந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக வரவேற்கலாம். ஆனால் திமுகவை எதிர்க்கிறது ஏற்கனவே அதிமுக இருக்கே. திமுகவை விட மிக சிறப்பான திட்டங்களை முன்னிறுத்தி நீங்கள் ஆட்சிக்கு வர மாதிரி தான் எந்த பிரச்சனையுமே இல்லையே. எல்லாருமே திமுக எதிர்க்கும் போது திமுக சார்பாக பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசி தானே ஆகணும். அது ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோன்றதை நம்ம டேட்டாவோட நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்யும்போது சொத்து விவரங்களை மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். அது கையிருப்பாக 10,000 அப்படின்னு போட்டது விமர்சிக்கப்பட்டது. 10,000 வச்சிருக்கிற ஒரு முதல்வர், கையிருப்பு வச்சிருக்கிறவர் 22,000 ரூபா இருக்கிற ரெசார்ட்டில் போய் எப்படி தங்க முடியும் அப்படின்னு ஒரு மீம் சுற்றிட்டு இருந்தது. உடனே அதுக்கு ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி, ஏன்னா அந்த மீமை நீங்கள் பார்த்ததுமே ஆமாம் இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் கொஞ்சம் சிந்திக்கணும். இதற்கு முன்பாக நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தடத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கின் முதல் குற்றவாளி செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ₹1 சம்பளம் வாங்கிக்கிட்டு 27 கிலோ நகைகளை அவங்க வாங்கி குவிச்சிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, 1500க்கு ஏற்பட்ட ஏக்கர் நிலங்களை அவங்க பேரில் இருந்து இப்போ தான் கர்நாடக உயர்நீதிமன்றம் அந்த சொத்துக்களையும் அந்த நகைகளையும் தமிழக அரசிட்ட ஒப்படைச்சிருக்கு. இந்த விஷயங்கள் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் ₹1 வாங்கிக்கிட்டு 27 கிலோ நகை எப்படி சேர்த்தாங்கன்னோ, 1500 ஏக்கர் வாரிசுகளே இல்லாத ஒருத்தவங்க எப்படி சேர்த்தாங்கன்னோ எந்த கேள்வியுமே இதுவரை எந்த ஊடகமுமே கேட்டது கிடையாது. ஆனால் அவங்கள இரும்பு பெண்மணி, அயன் லேடி அப்படின்னு போற்றி பாடினாங்க, புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைய வேலை அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் 10,000 கையிருப்பு வச்சுருக்கேன்னு ஒருத்தர் சொன்னதை 22,000க்கு எப்படி அவர் தங்குறாரு, எப்படி முடியும் அப்படின்னும் போது இதுக்கு நம்ம நிறைய விமர்சனங்களை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதி, புரியுதுங்களா? அவருடைய செலவுகளை கட்சி பார்த்துக்குது. அவருடைய பரப்புரை, அவருக்கான வாகன செலவு எல்லாமே கட்சி பார்த்துக்குது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, கட்சிக்கு எப்படி வருமானம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? கட்சிக்கு நிதி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு எங்கே போகுது? அந்த கட்சியினுடைய நிதி தான் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு செலவு பண்ணுது. அவர் கட்சியினுடைய தலைவர், அதனால் அவருக்கு கட்சியிலேருந்து பணத்தை எடுத்து அவங்களுடைய செலவுகளை அவங்க பார்த்துக்கிறாங்க. இது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, எல்லா ஏனைய கட்சிகளில் உள்ள தலைவர்களுக்கு இது பொருந்தும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியிலே பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோழர்களுக்கு மக்கள் பணி செய்கிறவங்களுக்கு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு படி அமௌண்ட், அவங்க ரன் பண்ணுறதுக்கு, அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ தோழர் நல்லகண்ணு அந்த மாதிரி பணத்தை மறுத்திருக்கிறாரு. அவருக்கு பரிசு பொருட்களை கொடுக்கறது மறுத்திருக்கிறாரு. அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் உலகமே குயுக்தியான ஒரு அரசியல்வாதிகள் நிறைந்து ஒரு பக்கம் ஒரு இடத்துல கொள்ளடிச்சிட்டே இருக்கிறான் அப்படின்னும் பொழுது, இந்த பக்கம் மக்களுக்கு பணத்தை கொடுத்து முதலாக யார் பணத்தை கொடுத்தது? ஓட்டுக்கு காசு யார் கொடுத்தது? கரும வீரர் காமராஜர். அவர் தான் அண்ணாவை தோற்கடிக்கிறதுக்காக 5 ரூபா பணமும் பெருமாள் பணமும் வச்சு சாமி சக்தியெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தது வரலாறு. ஸோ ஆனால் இன்றைய வரை அவரை அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எட்டி வர மாட்டாங்க. ஆனால் பணம் என்னவோ கொடுத்தது என்னவோ திமுக தான் செஞ்ச மாதிரி திருமங்கலம் ஃபார்முலான்ட்டு அழகிரி கொடுத்தாரு அப்படின்ட்டு மதுரையை சொல்கிறதும், அதே ஜெயலலிதா பர்கூரில் கொடுத்தாங்க. ஆக பணம் கொடுக்கறது என்பது சிலது என்ன சொல்கிறது, வெளிப்படைத்தன்மையாக இல்லாமல் எல்லா கட்சிகளும் செய்கிற விஷயந்தான். ஆனால் திமுகவுக்கு நுட்ட சொல்லுவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்படி பழக்கும் பொழுது அதை தான் நீங்கள் எல்லாருமே செய்கிறான்னும் போது, நான் அந்த விஷயத்தை செய்யலைன்னு நான் தோற்று போயிடுவேன்ற ஒரு விஷயத்தில்
இதை எல்லா கட்சியிலுமே செய்யும்போது திமுக மட்டும் செய்யும்போது எப்படி அந்த கேள்விகளை கேட்குறீங்கன்றதான் இங்கே கேள்வியே. இப்போ நீங்கள் கேள்விகளை வந்து கேட்கும்போது நீங்கள் எல்லாருமே கேட்கணும். அதே நேரத்தில் ஜேம்ஸ் வசந்தனுடைய அந்த இன்டர்வியூ கூட நான் பார்த்தேன். அதில் வந்து ஒரு நடிகர் நாங்கள் வந்து லஞ்ச ஊழலே இல்லாமல் நாங்கள் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ திமுக மட்டும் அப்படின்னும் போது அப்போ திமுக வந்து அவங்க அப்படி சொல்லவே இல்லை. ஊழலை ஒழிப்போலாம் அவங்க சொல்லவே இல்லை. நிதர்சனம் என்னன்னு எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இதை நான் சொல்கிறேன். ஒரு குடும்பம் 8 பேர் இருக்கீங்க. அந்த குடும்பத்தில் நீங்கள் தான் வீட்டுக்கு மூத்தவர். இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க. இந்த பணத்தை எடுத்துன்னு போய் அப்படியே கொடுப்பீங்களா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு தேவை எடுத்து வச்சுக்குவீங்களா? இதுதான் கேள்வி. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அப்படியே கொடுக்கணுன்றது தான் உங்களுடைய ஆசை. ஆனால் அப்படியே கொடுக்குறீங்கன்னா அது ஏமாளி ஆகிடும். கடைசியில் அவருக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து செய்யும் பொழுதோ, இல்லை அந்த குடும்பத் தலைவன் உழைச்சி இருக்கார் இல்லையா, அவருக்குன்னு ஒரு சந்தோஷத்துக்கு ஏதோ ஒரு விஷயம், ஒரு பிரியாணி சாப்பிட்னா கூட வந்து அவர் வந்து குடும்பத்தை கையேந்த வேண்டிய நிலையில் இருக்கும். அப்போ எல்லாருமே என்ன செய்கிறீங்க, அவங்களுக்குன்னு ஒரு தேவைக்குன்னு ஒரு பணத்தை எடுத்து வச்சுக்கிறீங்களே, அந்த மாதிரி தான். அதில் தான் வந்து இந்த கட்சி நிதிகள் அப்படின்னு வந்து வாங்குவாங்க, மக்களுக்கு சேவை செய்வாங்க. ஏனென்றால் இப்போ இந்த சார் படிவம் ஒரு படிவமும் நிரப்புறதுக்கு வந்து என்ன கட்சிக்காரன் அத்தனை பேர் வரான்னு வச்சுக்கோங்க, டீ செலவாக வாங்கி கொடுக்கணும். அப்போ அந்த காசு யார் கொடுப்பா? முதலமைச்சர் ஒரு பாக்கெட்லேருந்து கொடுப்பாரா, இல்லை கவுன்சிலர் ஒரு பாக்கெட்லேருந்து கொடுப்பாரா? கட்சியிலேருந்து அந்த பணத்தை வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கட்சி வந்து செலவு பண்ணுது. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து முதலமைச்சர். மாதத்துக்கு அவருக்கு வந்து 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்குது. 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்கிறவர் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து 22,000க்கு வச்சுக்கிட்டு ரெசார்ட்டை போய் இருக்க முடியாதான்னு கேட்குறேன் நான். 10,000 தான் அவர் கையிருப்பு வச்சுருக்கிறது. அப்போதைக்கு என் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் அவ்வளோதான் சொன்னார். அதுதான் என் சொத்து மதிப்புன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இதையெல்லாம் கேள்வி கேட்குற ஊடகங்கள் ஒரு நாள் கூட வந்து ₹1 சம்பளம் வாங்கி எப்படிடா இவ்வளோ சம்பாரிச்சா அப்படின்ற ஒரு கேள்வி கூட அவங்க கேட்டதே கிடையாது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் வச்சாங்க. முதல்வர் வந்து அதுக்குள்ளே ஓய்வுக்கு போவதா, ஆச்சா பூச்சா அப்படின்னு சொன்னாங்க. நான் கேள்வி கேட்குறேன். நான் சும்மா அதாவது 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் செய்து மக்களை சந்தித்து அவருக்கு பிடிச்ச கொடைக்கானலுக்கு ஓய்வுக்கு போயிருக்கார். ஓகேவா? ஆனால் இந்த பரப்புரைகள் எதுவுமே பண்ணாமல் மக்களையே சந்திக்காமல் ஓய்வுன்னு எடுத்த விஜயும் வந்து அரசியல்வாதியாக தான் இருக்கிறார். அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாரு வராரு, அதெல்லாம் கூட விட்டுருங்க. ஆனால் இந்த ஓய்வு எடுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து இந்த விஷயம் சொல்கிறாங்க. ஒரு முதல்வர் வந்து அப்படி போய் ஓய்வு எடுக்கலாமா அப்படிலாம் வந்து ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன். 6 மாத காலத்திற்கு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகமே கொரோனா டெஸ்ட் எடுக்க போச்சு. இங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் கொரோனா டெஸ்ட்டில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அன்றைக்கு வந்து 6 மாத காலத்திற்கு வந்து அதிகாரிகள் ஆட்சி தான் நடந்தது. இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல கூட விமர்சித்து தான் நான் பார்த்ததே கிடையாது. முதலமைச்சர் மனுஷன் கிடையாதா? அவருக்கு டயர்டு இருக்காதா? அவர் குடும்பத்தோடு வந்து கொடைக்கானலுக்கு 5 நாள் போகக்கூடாதா? இவங்களுடைய கட்சித் தலைவர் மோடி கூட தான் வந்து ஊராக வந்து ஃப்ளைட் எடுத்து சுற்றிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டுமே அவர் ஃப்ளைட்டு ஊராக போய் அதை நாடாக போயிட்டு சுற்றி வந்ததுக்கான தொகை மட்டுமே 450 கோடி. இப்போ இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு விமர்சனத்தை நீங்கள் வைக்கும் பொழுது அது நியாயமான விமர்சனமாக நீங்கள் வைங்க. 2 லட்ச ரூபா வந்து மாதத்துக்கு வந்து சம்பாதிக்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக. அந்த காசு அவர் செலவு பண்ண போகிறாரு. ஆனால் 10,000 அப்படின்னும் போது இந்த கேள்வி கேட்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து வியப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் திமுகவை எதிர்த்து அவங்களுக்கு கேள்வி கேட்கும்போது திமுகவுக்கு ஆதரவாக பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்காக தான் நம்ம வந்து பேசுகிறோம். இதெல்லாம் வந்து நிறைய பேர் டக்குன்னு போகிற போக்கில் மறந்துடுவாங்கன்றதும் ஆமாலன்னு ஒன்று கேட்குது இல்லை, அதுக்கு சொல்கிறது தான் இந்த பதில். ஸோ வேறு என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.